வணக்கம். ராஜநேர நியூமராலஜியில் உள்ள அனைத்து அன்பர்களுக்கும், மலேசிய வாழ் தமிழ் மக்களுக்கும் நான் ஜோதிடர் பி.வி. கண்ணன் காலை நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் எனது புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை, ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருடம் நியூமராலஜி ரீதியாக ஒவ்வொரு எண்ணுக்கும் இந்த 26 என்று வரக்கூடிய இந்த வருடம் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். 1, 10, 19, 28 இந்த 4 நம்பர் சூரியனுடைய ஆதிக்கம் 1 நம்பர். இதில் பிறந்தவர்களுக்கு சனி ஒரு சுமாரான பலனை கொடுப்பார். புதிய முயற்சிகளில் கவனம் தேவை. மற்றபடி வியாபாரம், பிஸ்னஸ் போன்ற ஒரு விஷயங்களில் பண முதலீடுகள் செய்வதை தவிர்க்கவும். உடல்நிலையை கொஞ்சம் கவனமாக கவனிச்சுக்கணும். ஜூன் மாதத்துக்கு மேற்பட்டு நல்லாயிருக்கும். அதே மாதிரி 2, 11, 20, 29 இந்த தேதியில் பிறந்தவர்களெல்லாம் சந்திரனுடைய ஆதிக்கம். இந்த சந்திரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களுக்கு கலை, கற்பனை, எழுத்து சம்பந்தமான விஷயங்கள், ப்ராஜெக்ட் ஒர்க்கு, வெளிநாடு கடல் கடந்து போகக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் இந்த சனி நிச்சயமாக இவங்களுக்கு ஒரு நல்லது செய்வார், நல்ல விஷயங்களை செய்வார். குடும்பத்தில் சந்தோஷம் வரும், பெண் குழந்தைகள் பிறக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 3ஆம் தேதியில் பிறந்தவர்கள் மிக சிறப்பான எண். அது உங்களுக்கு சனிக்கு ரொம்ப சூட்டபிள். குருவும் சனியும் சேர்ந்த கோடீஸ்வர யோகம். ஆகவே தங்க வியாபாரம் அல்லது சொந்தமாக நம்ம வீட்டுக்கு நகை எடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள், தண்ணி பாயக்கூடிய வெள்ளாமை செய்யக்கூடியவங்க, வேளாண்மை செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல பொருள், அந்த மாதிரி அமைப்புகளெல்லாம் இருக்கும். ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆசிரியர் பணி இந்த மாதிரி இடங்கள்லாம் அவங்கள ஒரு உபதேசம் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல மதிப்பு மரியாதையும் சமுதாயத்தில் உண்டாகும். ஆகவே அவங்களுக்கு நல்லாயிருக்கும். 4ஆம் நம்பர் 4, 13, 22 இந்த மாதிரி ராகுனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்களுக்கும் இந்த வருஷம் அவங்க பிரச்சனையெல்லாம் தீரும். கடன் பிரச்சனைகள் தீரும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க சொந்த ஊருக்கு வரக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்கும். உடல் நலத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளெல்லாம் நீங்கும். வீட்டில் சந்தோஷமான சூழ்நிலைகள் உருவாகும்னு சொல்கிறோம். அதே மாதிரி 5ஆம் நம்பர்னு சொல்லக்கூடிய 5, 14, 23 இந்த தேதியில் பிறந்தவர்களெல்லாம் சனிக்கு முழு நட்பு கிரகம். ஆகவே புதனுடைய ஆதிக்கத்தில் எப்பவுமே புதன் சனி நட்பு கிரகம். அதே மாதிரி கன்னி ராசி, மிதுன ராசியில் பிறந்து 5ஆம் நம்பருடைய ஆதிக்கத்தில் பிறந்தால் 5, 14, 23 தேதியில் பிறந்தவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான வருஷம். உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 6, 15, 24 தேதியில் பிறந்தவர்கள் சுக்கிரனுடைய ஆதிக்கம். அந்த ஆதிக்கத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். 2026 வீட்டில் எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம், குழந்தையினால் தாய் தகப்பனுக்கு ஒரு நல்ல சூழ்நிலை உருவாகும். 6ங்கிறது எப்பவுமே சுக்கிரன். கலை, திருமண மண்டபம், கல்யாணம், சுபகாரியம், வெள்ளி நகைகள் இது எல்லாம் குறிக்கக்கூடியது. இதெல்லாம் வீட்டில் நிறைய பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும். இன்னொரு 6 ராசிக்கு 6 நம்பருக்கு இன்னொரு வீடியோ போடுறேன். இதில் நான் சொன்ன விஷயங்கள்